அரசியலாயிரம் நேயர்களுக்கு கேரளா வயநாட்டில் வந்து மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு 2-3 கிராமங்களே காணா போச்சுங்கிற செய்தியும் சுமார் 400 பேருக்கு மேலே இறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 250 பேரை வந்து ஆளை காணலை இப்படிங்கிற சோகம்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அங்கே வந்து களப்பணியில் இருக்கிறாங்க. இந்த அரசுடைய NDRF படம் வந்து அங்கே வேலை பார்க்குது. தன்னார்வலர்கள் நிறையா பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. அந்த மக்களுக்கு ஏதாவது உதவணுங்கிறதுல நிச்சயமாக நம்ம எல்லாரும் முன்னிற்கிறப்ப அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போய் நிற்கிறாங்க. ராகுல் காந்தியோட போயிருக்கிறாரு. இப்படி சூழ்நிலையில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இதில் கூட வன்மத்தை கக்கி பேசியிருக்காங்க. வன்மத்தை கக்கினா அது வந்து மனிதாபிமானமே இல்லாத மிருகம் கூட சில இடங்களில் நல்லா பாசமாக தான் இருக்குது. மிருகத்தை விட மோசமாக கேவலமாக சிலர் வந்து இதில் வந்து வன்மத்தை கக்கி அவங்க வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் வலைதளங்களில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்லாம் அவங்களுடைய வன்மத்தை கக்கி இதை வந்து கொண்டாடி இருக்காங்க, மகிழ்ந்திருக்காங்கிற செய்தி தான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப அதாவது வேதனையாக இருக்குது. ஏன்னா மனிதனாக பார்க்காம மதவெறியோடு பார்க்குற ஆளுங்க இன்னும் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்போ 140 கோடி மக்களில் இப்படி ஒரு 5000-10,000 பேர் இருக்கிறது தான் மனித பண்பையே கெடுக்குதுங்கிற ஒரு கவலையான செய்தியை தான் இப்போ நம்ம வந்து பகிர்றோம். என்ன அப்படி அவங்க பேசுனாங்கங்கிற ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வயநாட்டில் என்ன தான் நடந்துச்சு, இனிமேல் என்ன தான் நடக்கும், இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு வந்து உதவுனவங்களாம் யார், உபத்திரவம் பண்ணவங்களாம் யார் அப்படிங்கிற தெளிவான செய்தியை சில நிமிடங்கள் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. நம்ம அரசியல் ஆயிரத்துடைய நோக்கமே என்னென்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்படியே உள்ளபடி கொண்டாந்து சேர்க்கிறது தான். இதில் நம்மளுடைய கைச்சரக்கு எதுவுமே இருக்காது. நம்ம கேள்விப்பட்டது நல்லதாக இருந்தால் பாராட்டுவோம், வன்மமானதாக இருந்தால் நம்மளுடைய வருத்தத்தை கண்டனத்தையும் தெரிவிப்போம். அதுதான் மனித இயல்பு. அப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு என்றைக்குமே உதவிகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தயவுசெய்து நம்ம இந்த அரசியல் ஆயிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்திகளை வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு வாரமாக எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் எந்த வலைதளத்தை திறந்தாலும் வருத்தமான செய்தி வயநாட்டு சம்பவம். அந்த வயநாட்டில் என்ன ஆயிருக்குன்னா, நிலச்சரிவு ஏற்பட்டு சில கிராமங்களே இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கு. அப்போ அந்த மண்ணுக்குள்ளே புதைந்து போன அந்த மக்கள்லாம் என்ன ஆனாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை சோகம் எல்லாருடைய மனதையும் பிழிந்து அப்படி என்ன பண்ணுது, சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கியிருக்கு. ரொம்ப பேருக்கு தூக்கம் இல்லை. இப்போ எனக்கெல்லாம் வந்து தூக்கமே இல்லை. உண்மையிலே நம்மளுக்கு உணவு அருந்துறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அங்கே மக்கள் என்ன பாடுபடுறாங்களோ அப்படிங்கிற கவலை இருக்குது. அங்கே வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு பலரும் உதவிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல பாருங்கள், தோண்ட பிணங்கள் வருது. ஒரு சில ஆறுகள் அடித்து செல்லப்பட்ட பிணங்கள் வந்து 100, இப்போ உதாரணமாக வந்து 100 கிலோமீட்டர் தான் அவங்க வசித்த இடத்துலேருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி ஆற்றுல அவங்களுடைய உடலை மீட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறப்ப ரொம்ப கவலையாக இருக்கிறப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த கவலையிலையும் கொண்டாடுறாங்க இதை. அப்போ அவங்க எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பாங்கங்கிறத நம்ம வேதனையாக பகிர்ந்துக்கிறதுக்கு அந்த கொண்டாடுற ஆளுங்க சொல்லக்கூடிய சில செய்திகளை மட்டும் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு, இவன்லாம் மனுஷன்தானா, இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உள்ளம்ங்கிறதோ அன்புங்கிறதோ மனிதநேயங்கிறதோ மத நல்லிணக்கமே இல்லாத மிருகங்களாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அது என்ன சொல்கிறாங்க, அதாவது பலதரப்பட்ட வலைதளங்களில், பலதரப்பட்ட யூடியூப்பில் இந்த மாதிரி வன்மத்தை கக்கிற சிலருடைய வாசகங்களை வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அவனுக்கு நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் அதில் 4-5 நம்ம வந்து சாம்பிளாக அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அதில் வந்து அவன் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கான், அதில் பீஃப் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாயிருச்சு, இந்தியாவில் இது நல்லது தானேங்கிறான். எப்படி இதில் மக்கள் செத்ததுனால பீஃப்னா என்ன, அந்த மாட்டிறைச்சி சாப்பிட்ற அந்த பழக்கம் கம்மியாயிருச்சு, அது இந்தியாவுக்கு நல்லது தானே, இது ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், இதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கிற கடவுளை போய் கேளுங்கப்பா, அவர் காப்பாற்றட்டும் அப்படிங்கிறான். பாருங்கள், பாலஸ்தீனம்னா என்ன, அது முழுக்க ஒரு இஸ்லாமிய நாடாம். அந்த நாட்டில் உள்ள கடவுள்கிட்ட போயிட்டு சொல்லணுமா, அவர் காப்பாற்றுவாருங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், இந்தியா இதுக்குப்பா ஹெல்ப் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காசு கேட்காதீங்க அப்படிங்கிறான். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காசு கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இப்போ யாரோ சொன்ன மாதிரி அவங்க தாத்தா அப்பா விட்டு காசையாக கேட்குறாங்க. ஒவ்வொரு குடிமகனும் வரி கட்டுறானா இல்லையா? சாதாரணமாக இந்த சாலையில் வந்து பழைய பிளாஸ்டிக்கு பேப்பர்லாம் பொறுக்குவாங்கல்ல, அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அதை பொறுக்கி கொண்டு போய் போட்டுட்டு 10 ரூபாயோ 20 ரூபாயோ சம்பாரித்து அதை போய் அவங்க ஒரு டீ குடிப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த டீ குடிக்கிறது மூலியமாக எந்தெந்த வகையில் இவங்களுடைய வரி போகுது, டீ தூளுக்கு வரி போகுது,
பாலுக்கு வரி போகுது, சுடுதண்ணிக்கு பயன்படுத்துகிற கேஸுக்கு வரி போகுது, அதில் போடுற சீனிக்கு வரி போகுது. இத்தனை வரியும் எங்கே போகுது? ஒன்றிய அரசுக்கு தானே போகுது. ஒரு 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிற ஒரு கூலி தொழிலாளிகிட்டேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பைசா 25 பைசா வரி போகுதுல. அப்போ அப்படிப்பட்ட மக்களுடைய வரிக்காசையெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற ஒன்றிய அரசு அந்த மக்களுக்கு ஒரு இடர்பாடு பேடரை கொடுக்காம என்னங்க பண்ணுறது? உங்கள் காசையாக கொடுக்குறீங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இந்தியா வந்து எதுக்குங்க ஹெல்ப் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதுக்கு காசு கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. ஒருத்தர் கமெண்ட்ஸ் போடுறாரு. இன்னொரு ஆள் போருங்க, நல்ல வேலைங்க இது வந்து இங்கே நடந்ததை விட மலப்புறத்தில் நடந்திருக்கணுங்க. ஏன்னா அங்கே தான் அந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. எந்த மக்கள்? அவன் ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொன்னான். மலப்புறத்தில் அந்த பகுதி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களாம். அங்கே நடந்துருந்துச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லி இவருடைய வன்மத்தை கக்கியிருக்கிறாங்க. கக்கி சொல்ல அங்கே தான் அந்த மக்கள்லாம் அதிகமாக வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த மக்களுடைய அந்த மதத்தையும் அவங்களோட இதையும் குறிப்பிட்டு சொல்கிறான். அடுத்து வந்து இன்னொருத்தான் சொல்கிறான் பாருங்கள், கேரளாவில் வந்து தனி பாகிஸ்தானாக உருவாகிட்டு இருந்துச்சுங்க இந்த வயநாடு. அழிஞ்சு போனது எனக்கு மகிழ்ச்சி தாங்க, ஆனந்தம் தாங்கங்கிறான். அடப்பாவி, இது என்னடா நீ மனுஷன் தானா? அவன் சொல்கிறாங்க கேரளா முழுக்க பாகிஸ்தான் மாதிரி உருவாகிட்டு இருந்துச்சான், அதனால் அது அழிஞ்சு போனது இவனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியான். இவனுக்கு வீட்டில் ஏதாச்சும் நடந்தால் இப்படி நினைப்பானா? இல்லை இப்படி யாராவது தான் நினைக்கிறாங்களா? உதாரணமாக சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ரஸ் மாவட்டத்தில் ஒரு போலே பாபாங்கிற ஒரு சாமியார் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்துக்கு அந்த சாமியாருடைய பக்தர்கள்லாம் போகிறாங்க அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு. அவங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருக்குன்னா, அந்த போலே பாபா சாமியார் கால்பட்ட அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டா நிறையா வளம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், காசு கிடைக்கும், நன்மை கிடைக்குங்கிற நம்பிக்கை அந்த மக்களுக்கு. அதுக்காக அந்த போலே பாபா நடந்து போகிற இடத்துல அடித்து பிடிச்சி போயிட்டு அவர் காலுப்பட்ட இடத்துல உள்ள மண்ணை எடுக்கிறதுக்கு அவங்க நெருக்கி போகிறப்ப ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இடிபாடுகளில் சிக்கி 121 பேர் உயிரிழந்தாங்க. இது கடும் சோகமான நிகழ்ச்சி. நம்மளுக்கெல்லாம் நம்ம மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் என்ன பண்ணோம், ஆஹா ஐயோ இப்படிப்பட்ட மக்கள் போயிட்டாங்களே, இவ்வளோ பெரிய சாவு நடந்திருக்கேன்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டமே ஒழிய ஒரு நபர் கூட இது மாதிரி வன்மத்தை கேட்கலை. எந்த ஒரு இழப்பையும் சோகத்தையும் சேதத்தையும் மத ரீதியாக பார்த்து ஒருத்தன் விமர்சனம் பண்ணுறான்னா அவன் மனிதனே இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இதை பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு இல்லைங்க. இப்போ நம்ம 2024 இருந்துக்கிட்டு இருக்கோம். 2024 இருக்கிறப்ப எதெல்லாம் என்னெல்லாம் நடக்குங்கிறத முன்கூட்டியே அறியக்கூடிய வானிலை ஆய்வுலாம் நம்மள்கிட்ட வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த நிலைச்சரிவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு, நீங்கள் வந்து ஒன்றிய அரசு வந்து இதை பற்றி நீங்கள் வந்து அறிவிக்காமல் இருந்தீங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த உள்துறை அமைச்சர் இருக்காருங்கள்ல, அவர் அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க, இந்த லேண்ட் ஸ்லைடு நிலச்சரிவு பற்றி நாங்கள் 7 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், எச்சரிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவர் பதில் சொல்கிறாரு. யார் சொல்கிறது? மத்திய உள்துறை அமைச்சர். அவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு நிலச்சரிவு இருக்குன்னு சொல்லி நாங்கள் 7 நாளைக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அவரோட உள்ளர்த்தம் என்ன, நாங்கள் சொல்லிட்டோம், அங்கே ஆளக்கூடிய கேரளாவில் ஆளக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட்டு பினராயி விஜயனுடைய அந்த மாநில அரசு அவங்க நடவடிக்கை எடுக்கலைங்கிற மாதிரி அது சொல்லாமல் சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் என்ன பதில் சொல்கிறார் தெரியுங்களா? எச்சரிக்கை பண்ணினாங்கங்க, ஆனால் எப்படி பண்ணாங்க தெரியுமா? லோ சான்ஸ் இருக்குது, லேசான லோ சான்ஸ் இருக்குது, அது வந்து மஞ்சாலாட் மாதிரி மழை வரும் அப்படித்தான் சொன்னாங்களே ஒழிய இவ்வளோ பெரிய இது இருக்குன்னு சொல்லலை. சொல்லியிருந்தால் நாங்கள் அதற்கான நடவடிக்கைலாம் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கு என்ன, ஒரு சிலருக்கு சந்தேகம், நம்ம சந்தேகம் இல்லை, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய பேரழிவுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறப்ப அவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ யாரோ ஒரு சிலருக்கு வந்து அங்கே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கட்டும், மக்கள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு சிலருக்கு வருது. எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, இதை வந்து தெரிவிச்சிருந்தால் அந்த மாநில அரசு உடனடியாக அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை செஞ்சுருக்குமா இல்லையா? இவ்வளோ உயிர்கள் போயிடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. சில இடங்களில் கிராமங்களே காணாங்கிறாங்க. இது வரைக்கும் இறந்தவங்க கிட்டத்தட்ட 400 தொற்றுவாங்க போல இருக்குது.
அதில் ஒரு 250 பேர் காணாங்கிறாங்க. அவங்க மண்ணுக்குள்ளே இருக்காங்களா, இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்றுல 100 கிலோமீட்டரை தாண்டி போன மாதிரி அவங்க உடல்லாம் 200 கிலோமீட்டரை தாண்டி எதுவும் போயிருச்சா? இன்னும் சில பல உடல்கள் வந்து அடையாளமே தெரியாமல் இருக்குது. எவ்வளோ பெரிய சோகம் நடக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லத்தான் வேணும். ஒரு பாட்டி என்ன பண்ணுது, தன்னுடைய குடிசையில் வந்து தன் பேத்தியோட இருக்கிறப்ப திடீர்னு நில அதிர்வு நிலநடுக்கம் விழுக போகுது, வீடு விழுக போகுதுன்னு சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, தான் பேத்தியை கூட்டிகிட்டு உடையாருது, வெளியே உடையாருது, அந்த வீடு இடியுது, அப்படி ஓடுது. ஏதாச்சும் ஒரு சம இடத்துக்கு ஓடுவோமான்னு ஓடி ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அதை பல இடர்பாடுகளை தாண்டி போயிடுது. அந்த இடத்த தாண்டி போகலான்னு நிற்கிறப்ப 3 காட்டு யானைகள் நிற்கிது. கடுமையாக பிரம்மாண்டமான காட்டு யானைகள் நிற்கிது. அதோடைய ஒவ்வொரு தந்தங்களையும் பார்க்குறப்ப லேசாக ஒரு தட்டுனால தூசி ஆயிரும். இந்த பாட்டிக்கு வந்து சோகத்துடைய உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா, மரணத்துடைய எல்லைக்கு போகிறவங்களுக்கு தான் அந்த பதப்பதைப்பு தெரியும். அந்த மரணத்துடைய எல்லையில் அந்த பாட்டி தன்னை காப்பாற்றணுங்கிற விட தன்னுடைய பேத்தியை காப்பாற்றணுங்கிற அந்த பரிதவிப்பில் அது போனது. ஆகா, நம்மளுக்கு இங்கே மாட்டிக்கிட்டோமே, இவ்வளோ பெரிய 3 யானையும் மறிச்சிருச்சேன், நம்மளை போட்டு மிதித்து சாகடிக்க போகுதுன்ட்டு என்ன பண்ணியிருக்கு அந்த பாட்டி, கையெடுத்து அந்த யானைகிட்ட கும்பிட்டுக்கிட்டு அழுவுது. என்ன அழுவுது தெரியுங்களா? பெரிய சோகத்தில் நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன், நாங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றை எதிர்க்க முடியாது, ஒன்று எதிர்க்க முடியாது, எங்களை ஒன்றும் செஞ்சிடாதுன்ட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு அந்த பாட்டி. நடந்தது என்ன தெரியுங்களா? இந்த வன்மத்தை கக்கின மாதிரி அந்த 3 யானைகள் ஒன்றுமே செய்யலைங்க. அது அப்படியே நின்றுருக்குது. பாட்டிக்கு அதை தாண்டவும் முடியல, ரிவைஸ் பண்ணவும் முடியல. பாட்டியும் அப்படியே இரவு பூரா நிற்கிது. பொழுது விடிகிறப்ப பார்த்தா அந்த 3 யானையும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பாட்டி அந்த யானையை கவனிக்கிறப்ப அந்த யானையுடைய கண்களிலிருந்து நீர் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. யானை அழுகுது. அப்போ அந்த பாட்டியுடைய அந்த துன்பம் பேசுனது ஒன்று அந்த யானைக்கு புரிஞ்சிருக்கு, அல்லது அந்த பாட்டியுடைய உடல் மொழியை பார்த்துட்டு அந்த யானை இறக்கப்பட்டிருக்கு. அட மிருகஜாதி போய் இவனுங்கெல்லாம் மிருகஜாதிலாம் சொல்லக்கூடாதுங்க. மிருகம் பாருங்கள் எவ்வளவு இயற்கையாக அழுதுருக்குன்னா, இதை விட ஒரு நேயம் என்னங்க இருக்குது? மிருக நேயம், மனித நேயத்தை மிஞ்சிய மிருக நேயம் இருக்குது. மிருகத்தை விட மோசமான மனிதன் இப்படி வன்மத்தை காக்கிறாங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. சரிங்க, இதெல்லாம் இப்படி நடந்துருச்சே, இதெல்லாம் என்ன இப்போ என்ன ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, மத்திய அரசு மாநில அரசு மேலே பழி போடுது, மாநில அரசு மத்திய அரசு மேலே பழி போடுது. இதில் யார் குற்றவாளின்னு நம்ம அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. போன உயிர்கள் போனது தான். இது ஏன் போச்சு, எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கவனிக்கணும். அப்படி கவனிக்கிறப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவோட சொல்லியிருந்தோம், மனிதனை வந்து இயற்கையை வந்து தவறாக பயன்படுத்தினா அந்த இயற்கையை வந்து நிச்சயமாக பாடம் கொடுத்துரும். இப்போ மலைகளில் வந்து எப்படி இருக்கும், கல் இருக்கும், அடுத்து மணல் இருக்கும், அதுக்கு மேலே கல் உருவாகிருக்கும், அதுக்கு மேலே மணல் இருக்கும், அதுக்கு மேலே செடிகள் இருக்கும். இப்படித்தான் ஒரு அமைப்பாக அந்த மலைகள் வளர்ந்துருக்கும். அப்போ இந்த மனிதன் போய் என்ன பண்ணுறான், அந்த காடுகளை போய் அழிச்சிட்டு அதில் உள்ள உயரமான மரங்களை வெட்டிட்டு அதெல்லாம் தேயிலை தோட்டமாக்குறான். அப்போ என்ன ஆகும்? பெரும்பாலும் போய் நீங்கள் இந்த ஊட்டி கொடைக்கானல் போனவங்கலாம் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து 100 அடி 200 அடி 300 அடி உயரத்துக்கெலாம் மரம் நிற்கும். இப்போ 100 அடி உயரத்துக்கு ஒரு மரம் நிற்கிதுன்னா அதோடைய வேர் வந்து கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி 50 அடிக்கு நிற்கும். இப்படி ஆங்காங்கே நிற்கிறப்ப ஒரு கட்டடத்துக்கு பெல்ட் காங்கிரீட் போட்ட மாதிரிங்க அது. அப்போ மண்ணை சரிய விடாத. இப்போ அந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டு நீங்கள் தேயிலை தோட்டம் போட்டால் தேயிலை தோட்டத்தோட வேர் எவ்வளோ தூரம் போகும்? 1 அடி போகும், 2 அடி போகும். அது ஒன்றும் பெருசாக மணல் அரிப்பை தடுத்துருமா அது? அப்போ என்ன ஆகுது, பெரிய மழை பெய்கிறப்ப அந்த தண்ணி அதுக்குள்ளே தேங்கின உடனே அந்த மண் நெகிழும்ல. அந்த மண் நெகிழ்கிறப்ப அந்த ஒரு பாறைக்கும் மண்ணுக்கும் அடுத்த பாறைக்கும் இடைவெளியில் உள்ள மண்ணெலாம் அப்படி நகர்ந்தால் என்ன ஆகும், மேலே உள்ள பாறை நழுவி விழுந்துடும். இதுதான் நடந்திருக்கு. இப்போ இது உண்டாக்குனவன் யாரும் மனுஷன்தான். இப்போ நம்மளுக்கு இருக்கிற கவலை என்னென்னா, இந்த மாதிரி இனிமே நடக்காமல் இருக்குதுன்னா என்ன செய்யணும், அரசாங்கம் வந்து மரங்களை வெட்டவே கூடாது, ஆங்காங்கே இருக்கிற இயற்கையாக வந்திருக்கிற மலைகளை வெட்டவே கூடாது. அங்கங்கே மலைகள்கிட்ட வந்து இதுகளை அழிச்சிட்டு ரிசார்ட்டுகளையும் பெரிய பெரிய கட்டடங்களையும் கட்டினா இந்த மாதிரி விபத்துகள் தான் வரும். அதனால் கட்டிடங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாத அளவுக்கு மரங்கள் இருக்கணும், அடர்த்தியான மரங்கள் இருக்கணும், காடுகள் இருக்கணும். மக்கள் வாழக்கூடிய பகுதியை குறைக்கணும். அக்கா மக்களை துரத்த முடியாது. மக்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழ்நிலை எதுன்னு கண்டுபிடிச்சா அப்படியே அவர்களுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த
பேரிடர் எப்படி வருங்கிறத வந்து அரசாங்கம் வந்து மிக கவனமாக கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஓட்டு போட்ட மாநிலம் ஓட்டு போடாத மாநிலம்லாம் சொல்லக்கூடாது. எல்லா மக்களுமே வந்து அரசாங்கத்துடைய உதவியையும் அரசாங்கத்துடைய பணியை எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா எல்லா மக்களும் வரி கொடுக்குறாங்க. அந்த வகையில் மக்களை காப்பாற்றணுங்கிற உணர்வோடு இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. அந்த இடத்துக்கு போன அந்த என்டிஆர்எஃப் வீரர்கள் வந்து மிக கடுமையாக அவங்க வந்து பணி செஞ்சுருக்கிறாங்க. அவங்களோட இணைந்து அந்த முஸ்லீம் லீக்குடைய WGங்கிற ஒரு அமைப்பு ஒரு நாள் ஒன்றுக்கு 10,000 பேருக்கு அவங்க செலவில் உணவு தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதேமாதிரி பல அரசியல் கட்சி ஈடுபட்டிருக்கிறாங்க. காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி போயிட்டு சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து 100 பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் காங்கிரஸ் சார்பான் இருக்காரு. அதே மாதிரி பாபி செம்மனூருங்கிற சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு 100 பேருக்கு இடம் கொடுக்குறேன் இருக்காரு. இப்படி மனிதாபிமானம் உள்ள மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறப்ப மிருகத்தை விட கேவலம், மிருகம்னு சொல்ல மிருகம்லாம் இப்போ நல்லா இருக்குது, அதை விட எப்படி கேவலம்னு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி வன்மத்தை கேட்கணும் மனிதர்கள் வந்து தயவுசெய்து இனிமேல் இது போன்ற வன்மத்தை கேட்காதீங்க, மனிதனாக பாருங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இது போல் செய்திகளை வந்து உங்களுக்கு அடிக்கடி நம்ம வந்து எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளபடி உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்த காத்திருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு என்னென்னா, நீங்கள் அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களை தேடி வரும். இங்கே விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று முனைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.